இன்கேஸ் குறுக்க ஏதோ ஒரு வண்டி வந்துருச்சு, பிரேக் அடிச்சிட்டாங்க, வண்டி நிக்கல, உள்ள இருக்கிறவங்களோட கதியெல்லாம் என்ன? ஓனருக்கு ஃபோன் பண்றோம், அந்த ஆப்ரேட்டர் மேனேஜருக்கு ஃபோன் பண்றோம், யாருமே ஃபோன் எடுக்க மாட்டேன். ஒரு இடத்துல வண்டி நின்றுச்சு, மேடு மேலே ஏற முடியாமல் நின்றுச்சு, ஆஃப் ஆயிடுச்சு. இங்கே இந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல மேட்டு மேலே வண்டி ஏறிச்சு, நின்று ரிவர்ஸில் போகுது வண்டி. பிடிச்ச உடனே ஃபுல்லாக ரைட் சைடில் இழுத்துக்கிட்டு போகுது. உள்ள ஹெவி நாய்ஸ், பிரேக் ட்ரம் நாய்ஸ், ஹெவி நாய்ஸ். எங்க காரைக்கால்ல இருந்து வண்டி எடுத்து கொஞ்சம் தூரம் வந்த உடனே ரொம்ப சவுண்ட் வருது, வண்டி ஒரு பக்கம் இழுக்குதுன்னு நான் வந்து டிரைவர்கிட்டையும் கேட்டேன், அங்கே உள்ளே இருக்கிற இன்னொருத்தர்கிட்டையும் கேட்டேன், அந்த ஆப்ரேட்டர்கிட்டையும் கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. அப்புறம் நான் நின்று பார்த்தேன், டிரைவர் பிரேக் அடிக்கிறாரு, வண்டி ஃபுல்லாக ரைட்டில் போகுது. இத்தனைக்கும் வண்டி வெறும் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தான் வருது. இதே வண்டி இப்போ பைபாஸ் ஏறிடுச்சுன்னா 80க்கு மேலே போகும். இன்கேஸ் குறுக்க ஏதோ ஒரு வண்டி வந்துருச்சு, பிரேக் அடிச்சிட்டாங்க, வண்டி நிற்கலை, ரைட்டில் போயிடுச்சு, உள்ளே அடிபட்டுச்சுன்னா உள்ள இருக்கிறவங்களோட கதியெல்லாம் என்ன? ஓனருக்கு ஃபோன் பண்ணுறோம், அந்த ஆப்ரேட்டர் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணுறோம், யாருமே ஃபோன் எடுக்க மாட்டேன். இப்போ கடைசியில் போலீஸுக்கு 2-3 வாட்டி ஃபோன் பண்ணி அவங்கள வர வச்சு லாஸ்ட்டாக இப்போ பஸ்ஸு கேன்சலேஷன்றத மெசேஜாக போடுறாங்க. ரெட் பஸ்ஸுக்கு கால் பண்ணி கேட்டால் ரெட் பஸ்ஸில் இருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க கஸ்டமர் எக்ஸிக்யூட்டிவ், சார் நாங்கள் ஓனர்கிட்ட பேசிட்டோம், ஓனர் வந்து பஸ் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக போய்கிட்டே இருக்கு, பிரேக் வந்து ப்ராப்ளம்னு சொன்னாங்க, அதை கழட்டி மாட்டிட்டோம், சீர்காழியில் வெறும் ஒரு 30-40 செகண்ட் ஒரு போல்டு டைட் பண்ணதுக்கு நாங்கள் வீலையே ட்ரம்மை கழட்டி மாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வண்டியை பொறுமையாக நகட்டிக்கிட்டே வராங்க. ஒரு இடத்துல வண்டி நின்றுச்சு, மேடு மேலே ஏற முடியாமல் நின்றுச்சு, ஆஃப் ஆயிடுச்சு. இங்கே இந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல மேட்டு மேலே வண்டி ஏறிச்சு, நின்று ரிவர்ஸில் போகுது வண்டி. இந்த கண்ட்ரோலில் வச்சுட்டு எப்படி சென்னை வரைக்கும் போக முடியும்? சார் இந்த வண்டி எங்கேருந்து வந்தது, எத்தனை மணிக்கு எடுத்தாங்க, சிதம்பரம் எத்தனை மணிக்கு வரணும்னு சொன்னாங்க? வேளாங்கண்ணியில் 4 மணிக்கு எடுத்திருக்காங்க. வேளாங்கண்ணியிலேருந்து இந்த வண்டி 4 மணிக்கு எடுத்திருக்காங்க. காரைக்கால் வந்து 5:30 ஆன் டைம் 5:35 5:30க்குலாம் எடுத்துட்டாங்க. அங்கேருந்து வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சு. வேளாங்கண்ணிலேருந்து காரைக்கால் வரைக்கும் ஒரு டிரைவர் ஓட்டிட்டு வந்தார், அவர் இறங்கி போயிட்டாரு. இப்போ புது டிரைவர் வந்து மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வண்டி அவரும் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களோட டீம் லீடை வச்சு பேசியே போன்னு வண்டியை வரலிக்கிட்டே வரோம். ஒரு ஆபத்தான முறையில் இப்போ பயணம் பண்ணீங்களா? ஆமாம். எவ்வளோ பயணிகள் சார் வந்தீங்க? ஆல்மோஸ்ட் ஒரு 30 பேராக இருந்திருப்பாங்க, 30லேருந்து 32 பேர் இருந்திருப்பாங்க. பிரேக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சா வண்டி ஏக்கி இருக்காங்க இல்லையா? ஆமாம். உங்கள் பேர் சார்? என் பேர் பாலமுருகன்.